கெட் லாஸ் ஃப்ரம் மை லைஃப். இது கொஞ்சம் பெரிய வலியான ஒரு வார்த்தை தான். இருக்கிறதுலே மிகப்பெரிய வலி. நம்மளுக்கு வலிக்குது, ஆனால் அந்த வலி இல்லை அப்படின்ற மாதிரி நடிக்கிறது தான் மிகப்பெரிய வலியாகவே இருக்குது. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. பிடிச்சவங்க நிறைய பேர் கிடைப்பாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ரேராக கிடைப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்கள தயவு செய்து விட்டுறாதீங்க. அவங்களால இந்த எமோஷனல் பாண்டிங்லேருந்து அவ்வளோ லேஸில் வெளியே வர முடியாது. அது நீங்கள் ஈஸியாக கெட் லாஸ் ஃப்ரம் மை லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் they can't go anywhere. எங்கே போகிறதுன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, கை நடுங்கும், அப்படியே பேச்சு திணறும். என்ன பண்ண போகிறேன், இது யார்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன், எப்படி இது உனக்கானதாக இருந்தால் உன்னை தேடி வரும்னு சொல்லி எல்லாருமே சொல்கிற ஒரு டைலாக். ஆனால் நம்மள பல பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. உனக்கானது ஆல்ரெடி வந்துடுச்சு, அதை நீ விட்டுட்ட அப்படின்னு. ரெண்டு பேரும் பிடிச்சவங்க கிடையாது, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டவங்க பிரிஞ்சிடக்கூடாதுடா அப்படின்னு. பழசை பற்றி யோசிச்சுட்டே இருந்தாலே அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. பழசு எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். இவ்வளோ தானே. இந்த நல்லா இருந்தாலும் பொறாமப்படுறதுக்கு ஒரு 100 பேர் வருவான். நீங்கள் நல்லா இல்லை, அப்பவும் உங்களை கைவிட்டதுக்கு 1000 பேர் இருந்திருப்போம். வார்த்தைகள் காயப்படுத்தும், வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். நம்ம யாரையும் எந்த இடத்துலையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுல ரொம்ப தெளிவாகவே இருப்போம். உண்மையாக ரொம்ப கேரிங்காக பார்த்து ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினா கூட ஹர்ட் ஆவாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வலிகள் அதிகமாகவே இருக்கும்.